நீங்க சுட்டி டிவில இந்த டான்ஜரின் பியர் படம் பார்த்திருக்கீங்களா? சுட்டி டிவில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்துமஸ் ஆனாலே இந்த படத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுருவாங்க. கிறிஸ்துமஸ்க்கு எல்லா பசங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொம்மை வாங்குவாங்க. பொம்மை தயாரிக்கிற ஃபேக்டரில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெடி பேர் பொம்மை வந்து செஞ்சுகிட்டு இருப்பாங்க. அப்படி டெடி பேர் பொம்மை செஞ்சுகிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த வாய் தைக்கிற இடம், ஒரு எலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெடி பேர் தைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொம்மைய மட்டும் தள்ளி விட்டு போயிரும். அந்த டெடி பேர் தான் இந்த படத்தோட ஹீரோ. எல்லா பொம்மைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாய் வந்து நேரா சிரிக்கிற மாரி தச்சிருப்பாங்க. பட் அந்த பொம்மைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாய் வந்து தலைகீழா தச்சிருப்பாங்க. அந்த பொம்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்படியே மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து வந்து நேரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ஸ்க்கு போயிரும். ஸ்டோர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பொம்மையும் வாங்குவாங்க. பட் இந்த டெடி பேர் பொம்மை மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலே ஆகாது. அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பையன் வந்து எடுத்துட்டு போவான். கடையில விக்கிறவனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை வந்து டிஃபெக்டிவ் பொம்மை. சோ அதனால இது எடுத்துக்காதீங்க. வேற பொம்மை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்லி அனுப்பி விட்டுருவான். கொஞ்ச நாள்ல அந்த கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொம்மைய வந்து ஷிஃப்ட் பண்ணிருவாங்க. சோ இந்த டிஸ்கவுண்ட் டேபிள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரும் இந்த பொம்மைய வந்து வாங்க மாட்டாங்க. சோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிஸ்கவுண்ட் டேபிள்ல இருக்க எல்லா பொம்மையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெட்டிக்குள்ள போட்டு, அத வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆன்டிக் ஷாப், அதாவது பழைய பொருள்கள் ஆர் யூனிக்கா இருக்கிற பொருள்கள் விக்கக்கூடிய ஷாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொம்மைய வந்து குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்மைய வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடையில வந்து டிஸ்ப்ளே பண்ணிருவாங்க. ஆனா அது கூடயே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பிரிங் பொம்மை, அதுக்கப்புறம் ஒரு மெர்மைட் பொம்மை, இந்த மாரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்தெந்த பொம்மைலாம் சேல் ஆகாம இருக்கோ, அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த கடையில வச்சிருப்பாங்க. சோ நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சேர குடுத்து உட்கார வச்சு, ஒரு கட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொம்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா, சூரிய வெளிச்சத்திலே இருந்தனால, இந்த பொம்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். இந்த பொம்மைக்கு என்னதான் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், கூட இருந்த பொம்மைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேல் ஆக ஆரம்பிக்குது. ஆனா நம்ம தலைவன் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சேலே ஆக மாட்டேங்கிறான். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த கிறிஸ்துமஸே வந்துரும். அந்த பொம்மைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த கிறிஸ்துமஸ்லயாவது நம்மள வந்து கண்டிப்பா வாங்கிருவாங்க அப்படி சொல்லிட்டு லைட் செட்டப்லாம் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா, டாகோட ஹெல்ப் மூலமா போட்டுரும். கடைசியா சேல் ஆகாம இருக்கிறது இந்த டெடி பேர் பொம்மையும், அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிங் பொம்மை மட்டும் தான். அந்த பொம்மையோட நம்பிக்கை மொத்தமா போயிரும். கிட்டத்தட்ட 1 வருஷமா ஆகியும் யாருமே அந்த பொம்மைய வந்து வாங்கல. கடைசியா அந்த பொம்மைக்கு நம்பிக்கையே இல்லாத போது, ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொம்மைய வாங்க வருவாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யூனிக்கான டாய்ஸ்லாம் கலெக்ட் பண்றவரு. சோ அந்த டெடி பேர் பொம்மையும் வாங்கிப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பிரிங் பொம்மையும் வாங்கிப்பாரு. இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு, சோ அந்த கடைக்காரர்கிட்ட அந்த பொம்மையோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு அந்த கலெக்டர் கேட்கும்போது, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் அப்படியே யோசிப்பாரு அந்த 2 பொம்மைகளையும் பார்த்துட்டு. சோ இந்த பொம்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் விக்கிறதுக்கு வைக்கல. இவங்க தான் என்னோட ஃபேமிலி. சோ நான் ரொம்ப நாளா இவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த பொம்மை வந்து நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த கடைக்காரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொம்மையை விக்க மாட்டாரு. சோ அந்த கடையோட ஓனருக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த பொம்மையை விக்க மனசு இருக்காது. அண்ட் நம்ம தலைவன் டெடி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டான். சந்தோஷம்ன்றது மத்தவங்க மேல நம்ம வைக்கிறது கிடையாது. சந்தோஷம்ன்றது நமக்குள்ள இருக்கிறது தான். அண்ட் நம்ம கூட இருக்கவங்க தான் நம்ம சந்தோஷமே. அத நம்ம புரிஞ்சு நம்ம வாழ்ந்தாலே நம்ம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம். சோ இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.